இன்னொரு விஷயம், இந்த சாலிமுடைய மேட்ரு அதெல்லாம் நம்ம பல ஹதீஸ்களை மறுக்கிறோம். புதுசாக இந்த பிரச்சனைக்குரிய ஹதீஸ்கள் இதுதான் முக்கியமானது. சாலிம்னு ஒருத்தர் இருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய காலம். அந்த சம்பவம் பல தரம் சொல்லப்பட்ட விஷயம் இருந்தாலும் சுருக்கமாக அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிற அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கக்கூடிய அறிவிப்பாளரில் எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த ஹதீஸுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹுதைஃபான்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி சஹலா. ஹுதைஃபான்னு ஒரு சஹாபி இருக்கிறாரு. இந்த ஹதீஸில் உள்ள தவறு, இது பொய்யான செய்தி. அந்த பொய்யான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஹுதைஃபா என்று ஒருத்தர் இருக்கிறாரு, சஹலான்னு அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சாலிம் என்கிறவர் எடுத்து வளர்க்குறாங்க. சாலிம் என்பவரை குழந்தையிலேருந்து எடுத்து என்ன செய்கிறாங்க, சின்ன பிள்ளையில வளர்க்குறாங்க. வளர்த்தால் மகன்ற முறை முதல் இருந்துச்சு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பெத்தாலும் பிள்ளை வளர்த்தாலும் பிள்ளை என்று முதலில் இருந்தது. ரசூலுல்லாஹ் கூட ஜெயிதை எடுத்து வளர்த்தாங்க. ஜெயித் இப்னு முஹம்மதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், இப்படி ஒரு சட்டத்தை போட்டான். என்ன சட்டம்? இனிமேல் பெற்றவங்க மட்டும்தான் பிள்ளை, வளர்த்தா பிள்ளை கிடையாது. யார் விட்டு பிள்ளை எடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மகன் ஆக மாட்டாங்க அப்படின்றாச்சு. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த சாலிமை வளர்த்தாங்கல்ல, வளர்த்து இளைஞர் ஆகிட்டார். இளைஞரான வரைக்கும் மகன் என்கிற உறவு இருந்தால் தாயோடு பேசிகிட்டு இருக்கலாம், தனியாக போகலாம் வரலாம். வளர்த்தவங்க தாய், இவர் மகன். தாயும் மகனும் ஒன்றா இருக்கலாமா? இருக்க முடியாதா? 25 வயசு வாலிபனும் கூட 40 வயசு தாயோடு இருக்கலாம்ல? எவனும் பேச முடியாது. அமகரமான உறவு, வேறு மாதிரி சிந்தனைகள் வராது. அப்போ மகன் தாய் பிள்ளைங்கிற உறவு இருக்கிற வரைக்கும் அவர் போவார் வருவார், வீட்டில் போய் அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தார் சாலிம். அப்போ அல்லாட்டு என்ன சட்டம் வந்துச்சுன்னா, இனிமேல் கிடையாது, இனிமேல் பெற்றவங்க மட்டும்தான். இன் உம்மஹாத்தும் இல்லல்லாஹி வலதுனஹும், யார் பெத்தெடுக்கிறாங்க அவங்க தான் அம்மா, வளர்த்தவங்களும் அம்மா கிடையாது. உதுவுஹும் லி ஆபாயிஹிம், அவங்கள தகப்பன் பேரால் அழையுங்கள், வளர்த்தவன் பேரால் அழைக்காதீங்க. இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனம். இது சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் விட்டுவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒருத்தர் மகன் சொன்னாங்கல்ல ஜெயித, அம்மாடி இனிமேல் மகன் கிடையாதுப்பா, நீ தோழரு, நீ ஒரு சஹாபி தானே தவிர நீ என்னுடைய மகன் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ இவரும் டிக்ளேர் பண்ண வேண்டி வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு மார்க்க சட்டம் வருது இந்த இடத்துல. என்ன சட்டம் வருது? இவர் இளைஞராக இருக்கார்ல, அவங்க அம்மா வளர்ப்பு அம்மா இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மா இல்லாட்டி என்ன உறவு? அந்நியர். அம்மாங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வளர்ப்பு மகன் கிடையாதுன்னு சொல்லிட்டா இந்த இளைஞர் அந்த அம்மாவோட தனித்திருக்கலாமா? ஹுதைஃபா இல்லாத நேரத்தில், இந்த கணவர் வெளியே போயிருக்கிற நேரத்தில் இவர் மாத்திரம் போய் அம்மாவோட தங்கலாமான்னா அம்மா இல்லையே. மார்க்கப்படி அம்மா இல்லைன்னு ஆயிடுச்சே. பெத்தா தானே புள்ள, பெராட்டி பிள்ளை இல்லையே. இப்படி ஆன பிறகு இந்த சாலிம் என்பவர் அந்த ஹுதைஃபாவுடைய மனைவி சகலா இருக்காங்கல்ல, வளர்ப்பு தாயோட போய் இருக்கக்கூடாது என்கிற சட்டம் வந்துருது இந்த வசனத்தின் மூலம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது உங்களுக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. 3-4 பேர் பிள்ளை மாதிரி வளர்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றவுடனே அவர் கணவர் அது வெறுக்கிறார். கணவர் என்ன செய்கிறாரு? புள்ள இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்போ நான் இல்லை வர்றான், இந்த அளவுக்குள்ளே ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த கணவருக்கும் அந்த அதில் வருது. வாசகங்கள்லாம் வாசிக்கிற பின்னாடி அந்த கணவருக்கு அது மனசில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகிறது. இவர் அண்ணி ஆணி எப்படி உன் வீட்டுக்கு வர்றதுன்றவன. இந்த அம்மா என்ன செய்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டோம், வளர்ந்து போயிட்டு இருக்கிறாரு, என் புருஷனுக்கு வர பிடிக்க மாட்டேங்குது, அவர் வரும்போதெல்லாம் அவர் இருக்கிறாரு, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னவுடனே அப்போ ரசூலுல்லாஹ் இதான் மேட்ரு. ரசூலுல்லாஹ் தீர்வு சொல்கிறாங்களா? என்ன தீர்வு? நீ என்ன செய், சாலிமுக்கு பால் கொடுத்துரு, சாலிமுக்கு என்ன செய்யுரு, பால் ஊட்டிரு அப்படிங்கிறாங்க, சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்குது, பால் கொடுக்குறதா, அவர் இளைஞராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆலிமர் ரிஜால், ஆண்கள் அறிந்து கொள்கிற விஷயத்தை அறிஞ்சு கொள்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் விஷயத்தின் தாடி வச்சவராக இருக்கிறாரு. பல அறிவுகள் வருது. ஒரு அறிவிப்பில் தாடி வச்சுன்னு வருது, ஒருத்தர் ரஜுன் கபீருண்டு வருது, பெரிய ஆளாக இருக்கிறாரு. அப்போ 25 வயசாக இருந்திருக்கும், தாடிலாம் வச்சு அப்படி இருந்தால் பெரிய ஆளாக இருக்கிறா. 20-25 வயசு இருக்குன்னு வைங்களேன். 25 வயசு இளைஞருக்கு பால் கொடுக்குறதா, என்னங்க சொல்றியேன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா அந்த அம்மா. ரசூலுல்லாஹ் ஒரு புன்னகையை சிரிச்சுக்கிட்டு, நீ கூட்டு பால் கொடுப்பான்ட்டாங்களா, என்ன செய்யி, நீ நான் சொன்னதை செய் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவர் நெஞ்சாரா அந்த அம்மாட்ட பால் குடிச்சிட்டு, பால் குடிச்சா தாயாயிருவாங்கல்ல, பால் குடிச்சோன்னு தாயாயிருவாங்களாம். தாயான பிறகு வர்றப்போ இருந்தாராம், ஒரு பாட்டு போனாராம், வந்தாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸ். இதோடு நிற்காம இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுக்கும் பிள்ளை இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி யாராக இருந்தாலும் அவங்க மரணத்துக்கு பிறகு வேற ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது. வேறு வகையில் உங்களுக்கு பிள்ளை கிடையாது ஆயிஷா நாயகி.
அப்போ என்ன செய்வாங்களா, ஆயிஷா நாயகி வந்து அவங்களை யாராவது சில ஆண்கள் சந்திக்க வர விரும்பினா, நீ போய் எங்கள் அக்கா வீட்டு பொண்ணுகிட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, உறவாகி போயிடும். அக்கா வீட்டில் போய் இவங்களுக்கு பால் கொடுக்க முடியாதுல்ல, அவங்க சொந்தக்கார பெண்களை காட்டி அந்த பெண்கள்கிட்ட நீ பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு மகரமாகிருவ, அக்காட்ட பால் குடித்தாலும் புள்ள மாதிரி வந்துடும்ல, அந்த மாதிரி உறவு வந்துடும், நீ அங்கே பால் குடிச்சிட்டு வா, நம்ம தனியாக பேசிகிட்டு இருக்கலாம் என்று ஆயிஷா நாயகியும் இந்த சாலிம் ஹதீஸை வைத்து அமுல்படுத்தினார்கள். அப்படி இருக்கு. முஸ்னத் அகமதுல இஸ்னாத்தின் ஜெய்யிதுன்னு ஒரு போட்டிருக்காங்க. எப்படி வலுவான இஸ்னாத், இந்த சனது எப்படி சனது யாரையும் குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டு சொல்லப்படுகிறது. ஆயிஷா நாயகி யாரையாவது தனியாக சந்திக்க விரும்பினால் என்ன செய்வாங்களாம், நீ வேற, நீ அந்நியனாக இருக்கிற, நீ எனக்கு பிள்ளையாகணும். எப்படி பிள்ளையாகிறது, நான் பால் கொடுக்க முடியாது, என் அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா. அப்போ அக்கா பிள்ளைன்னா என் பிள்ளையாரும்ல, அந்த மாதிரி என்ன செய்வோம், நீ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். எப்படி ஆயிஷா நாய் சொன்னார்கள். இவ்வளோ மேட்டரில் அடங்கியிருக்குங்க. இதை நம்ம என்ன கேட்குறோம்னா, இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, இது ஆயிஷா நாய் சொல்லியிருப்பாங்களா? இந்த செய்தி எத்தனை நூல்களில் இருக்கட்டும், அதில் என்ன நூலாக வருது பாருங்கள், அதை வாசிக்கிறேன். அதாவது 3674 முஸ்லீமில் வருது, இன்ன சாலிமன், அந்த அம்மா சொன்னது, கது பலக மா எவ்வளவு ரிஜால், ஆண்கள் அடைய வேண்டிய பருவத்தை எல்லாம் அடைந்து விட்டார், அக்கல மா அக்கலு, அவர்கள் விளங்க வேண்டிய விஷயத்தை எல்லாம், அந்த உடல் ஒரு ரீதியான விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் விளங்கி விட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்கன்னு வருது. சின்ன பிள்ளை அவர் இருக்கல, இளைஞராக தான் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அருளையீகி, நீ பாட்டுக்கு பாலை கொடு, தகுருமி அழகி, அவருக்கு மகரமாயிருவா, மகரமான உறவாகி விடுவாய்னு சொன்னதாக அதில் வருது. அதை சொன்னோன்னு அந்த அறிவிக்கிறவர் இருக்கார்ல, அடுத்த தாபி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ மக்கஸ்து சனத்தன் அவ் கரீப மின்ஹா லாவ் ஹதீஸ் பிஹி, இந்த ஹதீஸ் எனக்கு கேட்ட உடனே ஒரு வருஷம் நான் யாருக்கும் பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருந்தேன். அப்போனா என்ன அவருக்கே ஏற்றுக்க முடியல. இப்படி ஒரு செய்தி சாலிமுக்கு நினச்சிட்டு சொன்ன உடனே என்ன செய்கிறாருன்னா, ஒரு வருஷ காலம் பயந்துக்கிட்டு நான் யாருக்கும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சேர்த்து பின்னாடி என்ன செய்கிறாரு, அவர் சொன்னதாக வருது. இது முஸ்லீமில் அடுத்த ஹதீஸில், அடுத்தடுத்து வரக்கூடிய ஹதீஸ் தான், அதில் வருகிறது. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அருள்தீகி பால் கொடுன்ற சொல்ல சொன்ன உடனே அப்போ அந்த அம்மா கேட்குது, கைஃப உறுதிவுகு, நான் எப்படி ஒரு பால் கொடுக்க முடியும்? அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை, பால் குடிச்சு அப்போ ஆனாக்குறது எப்படி சரியாக வரும்? கைஃப உறுதிவுகு ஒவ்வொரு ரஜுலன் கபீருன், அவர் பெரிய ஆம்பளையாக இருக்கிறாரு அப்படின்னோடனே பத்த பசம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு சொன்னார்கள், கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீர், அவர் பெரிய ஆள் எங்களுக்கு தெரியும், போங்க வேலை பார்த்து, தெரிஞ்சு தான் சொல்கிறோம் அப்படின்னாங்களாம். எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன், நீ போய் கொடு, பால் கொடுன்னு சொன்னாங்கன்னு ஒரு அறிவிப்பில் வருது. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அதே முஸ்லீம் தான், எல்லா முஸ்லீமில் தான். இப்போ காலத்தை இன்னஹு லிஹியத்தின், அவர் தாடி வச்சிருக்காரு, பால் கொடுக்க சொல்கிறீங்க, தாடி வச்ச மனுஷனுக்கு பால் கொடுத்தா பிள்ளை ஆகுமா, எப்படி ஆகும்னு அந்த மாதிரி கேட்குது. ரசூலுல்லாஹ் நினைச்சா கொடு சொன்னாங்கன்னு வருது. இந்த மாதிரிலாம் வருது. அப்போ இது ஒன்றாச்சா. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், ஆயிஷா நாயகி விஷயம் வந்து முஸ்னத் அகமதில் எப்படி வருதுன்னு கேட்டால், கானத்து ஆயிஷத்து தஅமுர் அகவாத்தியா பனாத் அகவாத்தியா, ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய சகோதரிமார்களுக்கும், அஸ்மாய் ஒன்றா சகோதரி இருந்தாங்களா, சகோதரிமார்களுக்கும் சகோதரியுடைய பெண் பிள்ளைகளுக்கும் உத்தரவிடுவார்களாம், உருளையின நீங்கள் பால் கொடுங்க, மண் அகபத் ஆயிஷா யராஹா, ஆயிஷாவாகிய நான் யாரையெல்லாம் பார்க்க விரும்புகிறேனோ அவருக்கு நீ பாலை கொடுத்து விட்ருங்க, பாலை கொடுத்து நீங்கள் அம்மா ஆயிடுவீங்க, அம்மாவுக்கு அக்காவை நான் ஆயிடுவேன், அம்மாவுக்காக பெரியம்மா ஆயிடுவேன், அப்போ அவர் என்னோட வந்து பேசிகிட்டு இருக்கலாம் என்று ஆயிஷா நாயகி இதை அமுல்வரப்படுத்தியிருக்கிறாங்க என்ற ஹதீஸ் வந்து அகமதுலன்னு இருக்குது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், இது நம்ம அலசுறோம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், அதை மார்க்கத்தில் தாய் பிள்ளை அந்நியர்னு ஆயிடுச்சு, அதாவது பெத்தாதான் பிள்ளைன்னு ஆயிடுச்சு. இவர் அந்நியர். அந்நியருக்கு என்ன சட்டம் குர்ஆனில் இருக்குன்னு கேட்டால், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்தில் ஆண்களும், ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் என்ன செய்யணும், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் குர்ஆனில் கட்டளை இருக்குது. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிற அந்த சட்டத்தில் பார்வையை விட தாண்டியதான ஸ்பரிசம், தொடுதல், பத்தலாம், அதுலேயும் வந்து எந்த இடத்தில் வந்து அந்த இன கவர்ச்சியை தூண்டக்கூடிய பகுதியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் வாயை வச்சு பால் குடின்னு எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் எப்படி இதை சொல்லுவாங்க? அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தா இது எவனோ ஒரு சதிகாரம் தான் இது உண்டாக்கியிருக்கணும். அறிவிப்பாளர் வெளியே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நுழைஞ்சு இதை இட்டு கட்டி தான் இருக்கணுமே தவிர இது ரசூலுடைய கலாமாக வார்த்தையாக இருக்க முடியாது என்று நம்ம அந்த கேள்வியை கேட்குறோம். அடுத்ததான் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா அருளா இல்லா மாக்கான ஃபில் ஹவுலைன், 2 ஆண்டுகளுக்கு உள்ளே இருந்தால்தான் பால் குடி சட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு 3 வயசு,
ஒரு பொம்பளை எடுத்து என்ன செய்கிறாங்க, 3 வயசு குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டாங்க, அம்மா வாங்க மாட்டாங்க. 2 வயசுக்கு உள்ள குழந்தைக்கு பால் கொடுத்தா தான் அம்மாண்டாவாங்களே தவிர 2 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைக்கு பால் கொடுத்தால் தாய் பிள்ளை உறவு வராது. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அந்த உணவு பால் மட்டுமே உணவாக இருக்குமே, 2 வருஷத்துக்கு மேலே மற்றெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பால் மட்டுமே உணவாக இருக்கும் அந்த 2 வருட காலத்திற்குள்ளே தான் பால் ஊட்டுதல் இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரகுத்னியில் வலுவான ஒரு அறிவிப்பாளரை கொண்டு இருக்கிறது. குர்ஆனில் கூட என்ன இருக்குன்னு கேட்டால், தலாக்கு சொல்லும் பொழுது முழுமையான 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும். தாய்மார்கள் ஒல் வாலிதாத்து யுர்லின அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையான 2 ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும். பால் ஊட்டுவதற்கான 2 ஆண்டு. பால் ஊட்டுதல்ங்கிற சட்டம் எப்போ வரும்னு கேட்டால் 2 ஆண்டுகளில் தான் வரும். அப்போ 2 வயசுக்கு உள்ள ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னால் அது ஓகே. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்குது, நீ பாலை கொடுத்தவன் பிள்ளையா போயிருமான்னா ஓகே. 25 வயசு வாலிபருக்கு போய் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ இதுக்கு என்ன, எப்படிப்பா இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இது எப்படி சரியாக வரும்? அது போக சில பல விஷயங்கள் கூடுதலாக சில கேள்விலாம் கேட்போம், அதுதான் பிடிச்சிக்கிடுவாங்க. முதல்ல பால் குடிக்கிறேன்னா அந்த இடத்துல கை குழந்தை இருந்திருக்குன்னு, பால் எல்லா இடத்துலையுமே வந்துகிட்டு இருக்கும்ல, கேட்போம்ல, இதை மட்டும் பிடிச்சிக்கிடுவாங்க. கை குழந்தை சொல்கிறீங்க, மெயினான டாபிக் என்னது? இது ரசூல் அந்த அசிங்கத்தை சொல்லியிருப்பாங்களா கேட்டால் ஒன்றும் இருக்குன்னு இருக்குல்ல, ஏற்றுக்கிறாருன்னு அப்படி ஏற்றுக்கிறணும், சும்மா உழைப்பெல்லாம் கூடாது. ஏற்றுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வரலாறை ஏற்றுக்கொள்வதற்கும் ஹதீஸை ஏற்றுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ காந்தியுடைய சத்திய சோதனை புக்கு போட்டிருக்காரு, அதை நம்ம படிச்சுட்டு ஏற்றுக்கிட்டோம், சரியா ஏற்றுக்கணும்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ரசூலுல்லாஹ்வுடைய ஏற்றுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கடைப்பிடிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்துன்னு ஒன்று ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது சட்டம். காந்தி நேரு ஒன்று செஞ்சார்னு ஒரு புத்தகத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது சட்டம் இல்லை. அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் சட்டமாக நமக்கு அது சும்மா இன்ஃபர்மேஷன். இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிடலாம். அப்போ மற்ற வரலாறுகளை ஏற்றுக்கொள்வது என்பதற்கும் ஹதீஸை ஏற்றுக்கொள்வது என்பதற்கு வித்தியாசம் என்ன? ரசூல் சம்பந்தப்பட்டு விட்டால் ஃபாலோ பண்ணணும், தீர்ப்பு அப்படி கொடுக்கணும், சட்டம் அதன் அடிப்படையில் சொல்லணும். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், சரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்புறீல, இந்த மாதிரி ஒரு இளைஞர் இப்படி அந்நிய பெண்கிட்ட பால் குடித்தா அவங்கள அம்மான்னு சொல்லுவியான்னு கேட்குறோம். சொல்லித்தான் ஆகணுமாங்கிறேன். ஆமாம் சொல்லித்தான் ஆகணும், சட்டம் தானே, சொல்லித்தான் ஆகணுமா, சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறேன். வேறு வரலாறு இருக்கலாம்ப்பா. ரசூலுல்லாஹ் என்னது? ஃபாலோ உஸ்வத்துன் ஹசனா, அவரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அவரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிற நல்லா சொல்கிறான். முன்மாதிரி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன செய்கிறாங்க, நான் வளர்த்துட்டேன் தெரியாதனமா, மற்றவங்களும் சொல்ல வேணாம். ஒரு இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காஃபிரான ஒரு பொண்ணு, அது ஒரு பிள்ளையை வளர்த்துட்டு இஸ்லாத்துக்கு வருது. 25 வயசு வாலி பொண்ணோட என்ன செய்யுது, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு வருது. இப்போ நீங்கள் 2 பேரும் அந்நியரமா, நீங்கள் பிள்ளை இல்லைங்கிறோம். அப்போ என்னம்மா செய்யணும்? நீ போய் பால் கொடுமா பிள்ளையாயிரும்னு சொல்லுவியா? அது எப்படி சொல்ல முடியுங்கிறான். ஏன்னா ஹதீஸ்ன்னு சொல்லித்தான் ஆகும், நம்ம ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம் இல்லைன்னா. ஹதீஸ்ன்னா சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? நீ செய்வியான்னு கேட்டால் வேற மாதிரி அர்த்தம் வந்துடுறாங்க. அப்படி கேட்க வரல, நான் இப்படியே கேட்குறேன், வணங்குதா, இந்த மாதிரியே கேட்குறேன். இப்படி ஒருத்தனுக்கு இதே மாதிரி ஏற்பட்டு இதே மாதிரி தீர்ப்பு கேட்டால் நீ சரின்னு சொல்லுவியா கேட்டால் அதுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியம். எப்படி அவசியம் இல்லைம்ப? ரசூல் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அது சரின்னு சொல்கிற, அதன்படி தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு ஏற்றுக்கலன்னு அர்த்தம். வேற கதையா இது, கட்டுக்கதையாக்கி காதில் கட்டு விட்டு போகிறதுக்கு. அப்போ தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறாங்க? அது கறந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. அட பாவி, கறந்து கொடுக்கறதுக்கு இளைஞராக இருக்கார், தாடி வச்சவர் இதெல்லாம் சொல்லுவாங்களா? கறந்து யாருக்கும் கொடுக்கலாமே? அவர் இளைஞராக இருக்கிறாரு, பெரியாளாக இருக்கிறாரு, தாடி வச்சாளாக இருக்கிறார், நான் எப்படி கொடுப்பேன்? இதெல்லாம் கறந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்படியா சொல்றியா? சரி, கறந்து கொடுத்தால் தாய் புள்ள உறவு வருமா? அதை சொல்லு. ஒரு தாய் என்ன செய்யறா, கறந்து பிள்ளை கொண்டே கொடுத்துட்டான், இப்போ வருமானம் வராதுங்கிறாங்க. 2 வயசுக்குள்ள குழந்தை கூட, 2 வயசுக்கு உள்ள குழந்தைய கூட மார்பகத்தில் வைத்து பால் கொடுத்தால் தான் பிள்ளையாவளே தவிர, ஒரு தாய் கறந்து, இவங்க மதுகபிள்ளைய இந்த கேள்வி கேட்குற அத்தனை பேருடைய சட்ட பிரகாரமும் கறந்து என்ன செய்யறா, ஒரு தாய் 2 வயசு கீழே உள்ள பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டான், அம்மா வாகலான்னு அது சட்டம் சொல்கிறான்னு ஆக மாட்டாங்க. அப்போ அப்படி இது அவங்க சமாளிக்க சொல்கிறது. கறந்து கொடுத்துருப்பார்கள் அப்படின்னு சொன்னான்னா, கறந்து கொடுத்தா தாயாவாங்கன்னு சட்டம் சொல்லப்ப, அதையா சொல்லு. கறந்து கொடுத்தா சட்டம் உண்டு அப்படின்னு கேட்டால் பதில காணாம். அப்போ அதே மாதிரி இது ஆயிஷா நாய் விஷயத்தில் இட்டுக்கிட்டுறாங்கல்ல, யாரை பார்க்க விரும்புகிறாங்களோ, எவ்வளோ உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு ஹிஜாபு அவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. உம்மஹாத்துல் முஃமினீன் ஹிஜாபு எல்லாம் போட்டான், திரைக்கு பின்னாலும் இருக்கணும்னு. யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவங்களெல்லாம் ஆயிஷா நாய் வர சொல்லிடுவாங்க. என்ன என்ன எங்கே கொண்டு விடுது இது? இந்த அர்த்தம் என்ன? ஆயிஷா நாயை பற்றி என்ன சொல்ல வர்ற? யாருடைய ஒழுக்கத்தையும் கற்பையும் எல்லாம் பாராட்டுன்னு அவங்கள இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறியா? தனியாக சந்திச்சாங்கறியா? திரைக்கு பின்னாடி உதா சால் தும்மு உன்ன ஃபசால் உன்ன மின்வரா ஹிஜாப்,
யாராக இருந்தாலும் ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேட்க வேணும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்ட்ட. அந்த மாதிரி சட்டம் போடப்பட்ட தனிச்சட்டம் போடப்பட்டவங்க அவங்க வந்து என்ன செய்வாங்களா, அக்காட்ட போய் நீ புள்ள பால் குடிச்சிடுவான்னு சொல்லுவாங்களாம். இன்னும் பால்னா இந்த தினம் வந்துகிட்டே இருக்குமா, அவர் ஒவ்வொரு நாளும் பால் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? ஒரு வந்த நேரத்தில் குழந்தை இருக்குன்னு, அவன் கை குழந்தை பால் கொடுக்குற பருவத்தில் இருக்குன்னு, இன்னமும் கதை சாதாரணமாக பிஸ்கட் வாங்கிட்டு வர மாதிரி நீ அக்காட்ட போய் பிஸ்கட் வாங்கிட்டு வா, அக்காட்ட போய் இப்போ வந்து பிஸ்கட் வாங்கலாம், அக்காட்ட போய் எப்பவும் பால் குடிக்க முடியும். இப்படி கேட்டோம்னா ஆபாசமாக எழுதி வச்சுக்கிட்டா, நீ ஆபாசமாக ஹதீஸ்ன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிற, ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லிட்டு இருக்கிற, கேட்டால் அறுக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணோட மாட்டிக்கிட்டான்னு வைங்க, பால் குடிச்சிட்டாங்க அம்மா ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஒத்துக்குருவியா நீ? கையை மையமாக மாட்டிட்டான் விபச்சார சட்டத்தில் பிடிக்கிறாங்க. என்னது எங்கள் அம்மா, எப்படி அம்மா அப்போ தான் பால் குடித்தேன் புரியுறதுக்காக கேட்குறேன். இப்படிலாம் சொன்னா தான் உனக்கு புரியுமா? இதை கேட்டோம்னு சொன்னால் என்ன செய்கிறாங்கன்னா, அது வந்து இதெல்லாம் அப்படி கேட்கக்கூடாது, பத்துவா கொடுக்கறது அவசியம் கிடையாது, நாங்கள் நம்புகிறோம். ஏன் நம்பவே இல்லை? நீ நம்மனா ரெண்டில் ஒன்று சொல்லு, இப்படி செய்யலாம், யாரும் இது மாதிரி செய்யலாம்னு சொல்லு, பிரச்சனையே இல்லை. ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு இது அசிங்கம்னு தெரியுது. கேட்ட இன்னும் சில பேர் இது அவருக்கு மட்டும் சிறப்பு சலுகை. அப்போ என் ஆயிஷா நாய் செஞ்சாங்க, அதையும் அவன் தான் சொல்கிறான், அவருக்கு மட்டும் சிறப்பு சலுகையான். யாருக்கு? சாலிமுக்கு மட்டும் உள்ள சிறப்பு ஸ்பெஷல் சலுகை. ஸ்பெஷல் சலுகைங்கிறது எதில் வரும்? விபச்சாரத்துக்கு வருமா? விபச்சாரத்து அவர் மட்டும் விபச்சாரம் அனுமதி கொடுத்தாங்க, அப்படி வருமானு கேட்டேன். இது விபச்சாரம் தானேங்க, கண்ணுடைய விபச்சாரம் தானே. அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தில் வாய வைக்கிறது விபச்சாரமா இல்லையா? உன் புள்ளனா விபச்சாரத்தில் வராது. அப்போ அந்நிய பெண்ணை செய்கிறது கண்ணால் பார்க்கறது கண்ணுடைய விபச்சாரம் இருக்குது, கையால் பிடிக்கிறது கையுடைய விபச்சாரம் இருக்கிறது. இது ஒரு விபச்சாரமா இல்லையா ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ் பிரகாரம்? அப்போ அவர் விபச்சாரத்துக்கு ரசூலுல்லாஹ் சலுகை கொடுப்பாங்களா? சில சலுகை கொடுத்துருப்பாங்க. இபாதத்து 2 4 3 கொடுத்துருப்பாங்க. குர்பானி ஒரு ஆள் கொடுத்தாங்க, சின்ன குட்டி அறுத்துக்கிட்டேன் வேறு வழி இல்லைன்னு, உனக்கு மட்டும் இனிமே செய்யாத, இப்படி கொடுத்துருக்குறாங்க. அசிங்கத்துக்குமா கொடுப்பாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில்? குல் நபியை சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அசிங்கத்தை அல்லாஹ் ஏவ மாட்டான். சலுகை வந்து அசிங்கத்துக்கு கிடையாது. திருடுறதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுத்தாங்க சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, அவருக்கு மட்டும் திருடலாம்னு அனுமதி கொடுத்தாங்க. இதை வேணா ஒத்துக்குருவானா? ஏன்? அசிங்கத்துக்கு அல்ல அனுமதி கொடுக்க மாட்டான். கொலை செய்யறதுக்கு விரும்ப அனுமதி கொடுத்தாங்க, விபச்சாரம் பண்ண விரும்ப அனுமதி கொடுத்தாங்கன்னா எப்படி ஹாசன் இருக்க முடியும்? அப்போ இது பிரத்யேக சட்டம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்ட, ஆயிஷா நாய் செஞ்சாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறேன். அதே போயின்னு சொல்லப்போ ஒன்று என்ன செய்யணும்? ஆயிஷா நாய் சொன்ன சரியான ஹதீஸா இருந்தாலும் அதை பொய்ன்னு சொல்லணுமா இல்லையா? நீ உன் வாதப்புறா ரெண்டே எப்படி ஏற்றுக்குருவேன்? இது சாலிமுக்கு மட்டும் பிரத்யேகம்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆயிஷா செஞ்சிருக்க கூடாது, ஆயிஷா செஞ்சாங்கன்னு ஹதீஸ் வருது, குறைஞ்சபட்சம் அந்த ஹதீஸா போயின்னு சொல்லணும்ல, அதுவும் சரிதாங்களாம். அவருக்கு மட்டும் பிரத்யேகம் தான், ஆயிஷா நாய் செய்யவும் தான் செஞ்சாங்க, பிரத்யேகம் இல்லை தான். பிரத்யேகம் தான், பிரத்யேகம் இல்லை தான். நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்க? சாலிமுக்கு மட்டும்தான், ஆனால் சாலிமுக்கு மட்டும் இல்லை. எந்த கிறுக்கனாச்சும் ஏற்றுக்கணும் இதை? இது ஒரு வாதமா? முரண்பட்ட ரெண்டை ஏற்றுக்கலான்னு கேட்டோம்னா இதான் வாதத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. எதனால? இதுக்கு தான் பயப்படுறாங்க. ரொம்ப சாலிம் மட்டும் தான் அரண்டு நிற்கிறாங்க, எவனும் பேச முடியாது. அப்போ பச்சையை சொல்லிட்டு போகும், குரானுக்கு மாற்ற மாதிரி ஒருத்தர் சொல்லலைன்னா நமக்கு என்ன சொல்லாட்டி தீபா கவனிக்காமல் விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஏதோ ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு, கிதாபுகளை கறந்து கொடுத்தாங்க ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு, அது யாரும் கிராஸ் பண்ணாமல் விட்டாங்க. கிதாபுல இருக்க தான் செய்யுது, இவங்க சொந்தமாகவும் சொல்லலை, அவங்க அறிவு அந்த அளவு தான் இருக்குது. கறந்து கொடுத்தா சட்டம் வராதுன்னு தெரியாமல் கறந்து கொடுத்தான்னு சொல்கிறாங்க சில பேர். சில பேர் என்ன செய்கிறாங்க, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் சலுகை அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தான், கவனிக்கல. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா? இது வரைக்கும் சொன்னாங்க, நீ பார்க்க வேணாம், எவன் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு, பதில் சொன்னால் நாங்களும் ஏற்றுக்கிறோம், பதில் சொன்னே நீ ஏற்றுக்கிறாத, இதுதானே விஷயம். ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்ற மட்டும் ஹதீஸ் ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கேள்வி. நாங்கள் ஃபத்வா கொடுக்கணுமா? ஹதீஸுக்கு நம்பிட்டு போயிட வேண்டியதானே, அதன்படி தீர்ப்பளிக்கணும்னு அவசியம் இருக்குன்னா அது விளங்கலை. ஹதீஸ்னா என்னென்னு விளங்கலை வைங்களுக்கு. ஹதீஸ்னு கதமாக நினச்சிட்டு இருக்காங்க, கேட்டு போகிறதுக்கு உள்ளது பின்பற்றுறதுக்குள்ள இல்லை. இப்போ என்ன விளங்குறோம்னு கேட்டால் எல்லாரும் மறுக்கிறாங்க. இதை எல்லாரும் என்ன செய்யறான்? அந்த ஒரு ஆள் இப்னு கய்யிம் மட்டும் சொல்கிறாருன்னா நம்மளும் செய்யலான்ட்டு எழுதிட்டார். அவரை பாராட்டணும், ஏற்றுக்கிறது ஒழுங்காக ஏற்றுக்கிட்டார், தப்பு. அவர் என்ன செய்கிறாரு? காசுலாம் கிடையாது, நாமும் அது போன்ற நிலையில் செய்து கொள்ளலாம்னு எழுதிட்டார். அதாவது கொஞ்சத்துக்கு பரவாயில்லை, ஏற்றுக்கிட்டாரு சொல்லணும். ஏற்றுக்கிட்டு தப்பாக இருந்தாலும் அவர் ஒரு ஆள் நினைச்சிட்டாரு, அது சரி நம்மளும் செய்யலாம், ஹதீஸில் இருக்குல்ல, ஹதீஸ் செஞ்சான்னு வேணும், அவர் கரெக்டு ஹதீஸ்னு ஏற்றுக்கிட்டாரு, ஹதீஸ் எப்படி சொல்லலாம்னு பத்தவங்க கொடுத்துட்டார். அவர் ஒரு ஆளை கழிக்கலாமே தவிர மீதி பேரெல்லாம் கிட்ட நான் மாட்டேன் நீ மாட்டேன் ஓடுறாங்க. இந்த மாதிரி தீர்ப்பளிப்பு என்ன செய்கிறாங்க? இது எங்கே கொண்டே விடும்? எவ்வளோ அசிங்கத்தை கொண்டே விடும்? யார் வேணாலும் தப்பிச்சுட்டு போயிடுவானே. அப்போ இஸ்லாத்து காஃபிர் ஒருத்தர் இதை படித்தா இஸ்லாத்தை பற்றி என்ன நினைப்பான்? நபிகள் நாயகத்தை என்ன நினைப்பான்? எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை ஒரு அந்நிய பண்ண தொட்டு கூட பையத்து பண்ண மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு ரசூலுல்லாஹ் மேலே இந்த மாதிரி சொல்கிறீங்களாப்பான்னா அதுக்கு என்ன இல்லை, ஆன்சர் கிடையாது. இப்படி ஒன்று இருக்குது.